அன்புக்குரிய அருட்சகோதரிகளே, இந்த 2ஆம் நாள் நவநாளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். 2ஆம் நாளாகிய இன்று நமது சிந்தனைக்கும் நமது பகிர்ந்து கொள்ளுதலுக்கும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கருத்து அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்றைக்கு இந்த உலகில் மிக அதிகமாக ஒதுக்கப்படுவது நம்பிக்கைதான். மக்களுக்கு எல்லா இடத்திலும் நம்பிக்கைதான் மிக குறைந்து போகிறது. எல்லா இடத்திலுமே நம்பிக்கை குறைந்து போகிறது. அது குடும்ப வாழ்வாக இருந்தாலும் நம்பிக்கை குறைகிறது, துறவற வாழ்வாக இருந்தாலும் நம்பிக்கை குறைகிறது, குழுமமாக இருந்தாலும் நம்பிக்கை குறைகிறது. இப்படி எல்லாவற்றிலும் நம்பிக்கை குறை என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக வெளிப்பட்டு மக்களை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு அன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாதவர் இன்று 2 கோடி சம்பளத்தில் வேலைக்கு அமர்ந்திருக்கிறார் என்று ஒரு வாட்ஸ்அப் வருது. ஆனால் இதே வாட்ஸ்அப்பில் தான் நீட் தேர்வில் தோல்வியடைந்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டார். நம்பிக்கை என்பது தொடர்ந்து நம்புவது, அதுதான். இதைத்தான் அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். நம்மிலும் பல சமயங்களில் நம்பிக்கை குறை மிக அதிகமாக வெளிப்படுகிறது. எதையாவது ஒன்றை நம்பிக்கொண்டு அதை செயல்படுத்துகிறோம். அதில் சிறிது சறுக்கல்களோ தோல்விகளோ வந்துவிட்ட உடனே இதெல்லாம் நமக்கு சரி வராது என்று சொல்லி அதனை ஒதுக்கி விடுகிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நம்பிக்கை குறைதான் நமது மிகப்பெரிய சறுக்கலாக இருக்கிறது. ஆனால் நமது ஆன்மீகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாமே இந்த நம்பிக்கையில் ஊன்றி இருக்கவில்லை என்றால் நம்மை சுற்றி இந்த நம்பிக்கையை எப்படி கொடுக்க முடியும்? நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது எல்லாமே இருட்டாக இருந்தாலும், வெளிச்சமே இல்லை என்றாலும் வெளிச்சம் வரும் என்று நம்புவது. வெளிச்சம் வரும் என்று நம்புவது. இரவு இருக்கிறது. இரவில் ஒரு மனிதன், ஒருவேளை அது ஒரு காலம் இரவே பார்த்து கொண்டே இருந்த மனிதன் வெளிச்சமே வராது என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். திடீரென காலை வெளிச்சம் வருகிறது. ஆக அதுதான் நம்பிக்கை. இவன் இந்த இருட்டில், இந்த இரவில் நம்பிக்கையை தொலைத்திருந்தால் அப்பொழுதே அங்கேயே அவன் வடிந்து போயிருப்பான். ஆனால் இரவின் இருட்டில் அவன் நம்பிக்கையை தொலைக்காமல் பற்றி கொண்டிருந்ததனால் அவனால் காலை விடியலை காண முடிந்தது. நம்பிக்கை என்பது கடவுள் நமக்காக வேலை செய்கிறார் என்று நம்புவது. எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் நமக்காக வேலை செய்கிறார், கடவுள் நம் சார்பாக நின்று பணியாற்றுகிறார் என்று நம்புவது. நான் செய்யல, கடவுள்தான் எனக்காக செயல்படுகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்பிக்கையில் நாம் தோற்று போக மாட்டோம். பல சமயங்களில் அந்த நம்பிக்கை நமக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. வியாதியிலும் அப்படிதான். டாக்டரை நம்புற அளவுக்கு நம்ம கடவுளை நம்புறது கிடையாது. மருத்துவர் மீதுதான் மிக நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் எத்தனையோ மருத்துவ உண்மைகள் பொய்த்து போகின்றன. ஆனால் பொய்த்து போகின்ற அந்த மருத்துவ உண்மைகள் மீது நம்மால் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் பொய்த்து போகாத கடவுளுடைய தீர்மானங்கள் மீது, கடவுளின் வாக்குறுதிகள் மீது நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது.
இன்னொன்று, கடவுள் நம்மெல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நமக்கு எல்லாம் செய்வார் அப்படிங்கிற அர்த்தமா? எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்பிக்கை செயல்படும் என்று அர்த்தமா? அனைத்துமே இம்பர்ஃபெக்டாக இருந்தால் கூட கடவுளால் அங்கு செயல்பட முடியும். விவிலியம் முழுவதும் இம்பர்ஃபெக்டான இடங்களில் கடவுளின் செயல்பாடுகளைத்தான் நமக்கு கண்முன் கொண்டு காட்டுது. பெர்ஃபெக்டாக இருக்கிற எல்லாத்துலேயும் கடவுள் செயல்பட்டார் என்று விவிலியம் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் விவிலியத்தை நல்லா படித்தோம் அப்படின்னா, நிறைய பேர் முழுசும் படிச்சிருக்கீங்க, நல்லா ஊன்றி படியுங்கள். அதன் முழுவதும் விவிலியத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் கடவுள் மனிதனுடைய குறைபாடுகளிலிருந்து செயல்படுகிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமக்குத்தான் அந்த நம்பிக்கை இல்லை. நம் குறைபாடுகளில் கடவுள் செயல்படுகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாக இருக்கிறது. இதற்கு ஒரு சிறிய நிகழ்வை நாம் சிந்திப்போம். ஒரு ஊரில் ஒரு குடியானவன் இருந்தான். இந்த குடியானவன் வெகு தொலைவில் இருந்து தன்னுடைய வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வருவான். ஏனென்றால் அங்கு தண்ணீர் பஞ்சம். எனவே அவன் என்ன செய்வான், தனது கழுத்தில் ஒரு நுகத்தடியை சுமந்து கொண்டு 2 பக்கங்களிலும் 2 பானைகளை சுமந்து கொண்டு சென்று தண்ணீர் எடுத்து வருவான். அதில் ஒரு பானை ஓட்டை பானையாக இருந்தது, இன்னொரு பானை நல்ல பானையாக இருக்கும். இவன் அன்றாடம் தண்ணீர் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு சுமந்து தண்ணீர் கொண்டு வருவான். தண்ணீர் கொண்டு வருகின்ற வழியெல்லாம் இந்த ஓட்டை பானை அந்த வழியெல்லாம் தண்ணீரை சிந்தி கொண்டே வரும். இங்கு வந்து சேருகின்ற போது பாதி பானையில் தான் தண்ணி இருக்கும். இவ்வாறு அன்றாடம் நடந்து கொண்டிருந்தது. குடியானவன் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு நாள் அந்த பானைக்கு அழுகையா வந்தது. பானை குடியானவனை பார்த்து அழுதது. என்ன அழுதது? ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு என்னை எவ்வளவு தூரத்திலிருந்து தண்ணீரை தூக்கி கொண்டு வருகிறீர்கள், ஆனால் நானோ உங்களை ஏமாற்றுகிறேன். பாதி தான் தண்ணியே என்னால் கொடுக்க முடியுது, மீதி எல்லாம் சிந்தி விடுகிறது. ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் குறையுடையவனாக இருக்கிறேன், நான் ஓட்டையாக இருக்கிறேன் என்று அழுதது. குடியானவன் அந்த பானையை கூட்டிக் கொண்டு வழிநடுக அதனை காட்டிக்கொண்டு போனான். அந்த வழிநடுகிலும் அழகான பழமரங்கள் ஆங்காங்கே பழங்களை படித்து கொண்டிருந்தன. ஆங்காங்கே அழகான மலர்கள் மலர்ந்து கொண்டிருந்தன. இதை பார்த்த அந்த பானைக்கு, ஓட்டை பானைக்கு வியப்பாக இருந்தது. என்னாச்சு, எப்படி? குடியானவன் சொன்னான், நீ ஓட்டை பானை என்பது எனக்கு தெரியும், அதனால் உன் தண்ணீரெல்லாம் வீணாக கூடாது என்பதற்காக அந்த வழிநடுகிலும் நான் மலர்ச்செடிகளையும், மலர்ச்செடிகளை தருகின்ற விதைகளையும், பழங்களை தருகின்ற விதைகளையும் நான் போட்டு வைத்தேன். நீ சிந்திய அந்த தண்ணீரை அவைகள் அன்றாடம் குடித்து வளர்ந்து இன்று பழங்களாகவும் மலர்களாகவும் நமக்கு தருகின்றன என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, பல சமயங்களில் நம்மிடத்தில் ஓட்டைகள் இருக்கின்றன, கிராக் இருக்கு அங்கங்கே. நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டைகளை அடைக்க முயற்சி செய்கிறோம். ஆனாலும் ஓட்டைகளை எவ்வளோதான் வச்சு களிமண் வச்சு அடைச்சி நல்லாயிட்டுன்னு நம்ம போயிட்டு 2 ஸ்டெப் எடுத்து அங்கே போகிறதுக்குள்ளார களிமண் என்ன செஞ்சிருது, பட்டார்னு பிஞ்சு விழுந்துருது, ஓட்டை மீண்டும் வந்து விடுகிறது. நாம் சோர்ந்து போகிறோம். இல்லை, கடவுள் நம் ஓட்டைகள் வழியாகவும் நம் பலவீனங்கள் வழியாகவும் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இதைத்தான் புனித சின்னப்பர் மிக அழகாக, என்னிடத்தில் ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கிறது, அது கடவுளுடைய அருள் மட்டும் எனக்கு போதும் என்று சொன்னார். அதனாலே பல சமயங்களில் ஒருவேளை சில பலவீனங்களிலிருந்து நம்ம வெளியே வர முடியவில்லையா, நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை அழைத்தவன் இந்த ஓட்டை பானையை கொண்டு, இந்த பலவீனமான பாத்திரத்தை கொண்டு அவன் இந்த உலகுக்கு நன்மை செய்ய முடியும்.
ஏராளமான நன்மை செய்ய முடியும். நம் ஓட்டைகளை கொண்டும் பலவீனங்களை கொண்டும் அவன் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். இந்த உலகத்திற்கு அளப்பரிய நன்மைகளை செய்ய முடியும் என்று நாம் நம்புவோம். இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் செயல்படுகிறான் என்று நாம் நம்புவது, அவனுடைய ஆற்றல்களில் நாம் நம்பிக்கை வைப்பது, நம்முடைய புத்திக்கும் எட்டாமல் நம்முடைய சிந்தனைக்கும் எட்டாமல் அவன் செயல்படுவான் என்று நம்புவது. அங்குதான் நமக்கு குறை ஏற்படுகிறது. நம் சிந்தனைகள் மிக குறைவுடையதாக இருக்கிறது. நம்ம சிந்தனை இப்படி தானே போகணும், உலக நடப்புன்னா இப்படி தானே இருக்கணும், 1+1 அது 2 தானே இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அவன் 1+1 3 ஆக்கிடுவான். 3 ஆக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏன்னா 1+1 2 தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு மேலே நம்மளால் சிந்திக்க முடியலை. அதுதான் நமக்கு சரி என்று தோன்றுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, ஒருவேளை 1+1 3 கூட இருக்கலாம், 1+1 5 கூட இருக்கலாம். அவனால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்வில் அவன் செயல்படுவான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது மகிழ்ச்சி, நிறைவு, சமாதானம், சந்தோஷம் அனைத்தும் நம் வாழ்வில் குடிகொண்டிருக்கும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.